வைகுந்தம் செல்கிறோம். சென்று வாருங்கள். இது வரைக்கும் மேட்டு மாநிலத்தில் இருந்த இளமைகளை பூராவே கடித்து குட்டிச்சேதாக்குன்னு நான் தான். ஆகா, இதுக்கு மேலேயாவது நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் வருவேன் 2000 கொடுத்தாங்க, கெடுக்க மாட்டேன், இல்லைன்னா மீண்டும் கெடுப்பேன். பெண்ணே, இனிமேல் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், நன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் வைகுந்தம் சென்று வருகிறோம். கணவன் செய்த துரோகத்துக்கு நான் இனிமேல் என்னுடைய கணவனோடு சென்று சுகமாக வாழ்கின்றேன். சென்று வாருங்கள். அப்படியாகட்டும், சென்றுகிறோம். தன்மார்களே, புறப்படுங்கள், போகலாம். தூய ராகவனோ போகையிலே சென்றேன், போகையிலே சித்தவனோ நல்ல சித்தவனோ தூய தகவனம் போகையிலே சென்று போகையிலே அப்புறத்தில் சித்திரவனம் நல்ல சித்திரவனம் தூய ராகவனம் போகையிலே சென்று போகையிலே இந்த வனத்தையெல்லாம் கடந்து வந்து விட்டோம். உண்மைதான். இந்த தொட்டுவன சந்திர மாந்தோப்பிலே வந்தவுடன் சரி ஒரு துச்சமான சகலம் சொல்லுகின்றது. என்ன நாம 6 பேர்கள் வைத்து சேரும் போது நாமளுக்கு என்ன ஆபத்து நேர்கிறதோ தெரியவில்லை. அண்ணா என்ன சொல்லுடா? இந்த வனத்தில் வந்தவுடன் சரி ஒரு துச்சமான சகலம் சொல்லுகின்றது. அப்படியா? வனத்தில் யாருக்கு என்ன ஆபத்து நேர்கிறதோ தெரியவில்லை. இந்த வனத்தில் சிறிது நேரம் தங்கிவிட்டு பிறகு செல்லலாம். தன்மார்களே, ஆகட்டும் அண்ணா. அப்படி செல்வோம். அப்படியே செல்வோம். நானா எந்திரிச்சு அடிக்க முடியும்? பழவை சும்மா ஆடுதுக்கணும். எல்லா படுத்துறவங்களையும் எந்திரிச்சு உட்காருங்க. யமதர்மர் வர்றாரு. யாருமே யமதர்மர் வரும் பொழுது யாருமே தூங்கக்கூடாது. எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. படுத்து இருந்தாலும் எந்திரிச்சு உட்காருங்க. சாமி உட்காருங்க. எல்லாம் வந்துருவாங்க. வா, விடிய கிழமை ஆயிடுச்சு இல்லை? வீட்டில் படுத்து தூங்கினா கூட இல்லை, எந்திரிச்சு வந்து பாருங்க. உட்காரு 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 உட்காரு. ஹலோ 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 ஹலோ. லைட்டை ஏத்துனேன். லைட்டை வை. ஹலோ. இந்த பெட்டிக்கார மைக் வாய்ஸ். ஹலோ 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 ஹலோ. நான் கூட கொஞ்சம் ஏற்றுங்க. ஹலோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ. ஓம் நமச்சிவாய நமக. 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 நமச்சிவாய நமக.
விட்டு நம்ம மண்டலமே அடிச்சு விளங்கிடுமே விளங்கினது பார்க்க படிப்பேன் மண்டலமே அந்த சேனைகளை விளங்கினது பார்க்க படிப்பேன் விட்டு நம்ம மண்டலமே அடிச்சு விளங்கிடுமே விளங்கினது பார்க்க படிப்பேன் மண்டலமே அந்த சேனைகளை விளங்கினது பார்க்க படிப்பேன் படிதான பொறுமையில் உலக விடுப்பேன் படிதான பொறுமையில் உலக விடுப்பேன் படிதான பொறுமையில் உலக விடுப்பேன் பொறுமையில் உலக விடுப்பேன் ஆளுகிற பாலர்களின் நான் ஒருவனாக இடையே நாடு பெரு நாள் திசை ஆளுகிற பாலர்களில் நான் ஒருவனாக இடையே கடவுள் தெற்கு திசைக்கரசனத்தை கொடுத்தபடியே கடவுள் தெற்கு திசைக்கரசனத்தை கொடுத்தபடியே கொடுத்தபடியே ஆளுகிற மாணவர்கள் ஆடுவர்களாக இடையே ஆளுகிற மாணவர்கள் ஆடுவர்களாக இடையே கடவுள் தெற்கு திசைக்கரசனத்தை கொடுத்தபடியே ரத்தை கொடுத்து முடியும் ஈடுபடு சூழபடு பாசபடர் வாடகத்தை நேர்படையாக்கிறீரே பாசபடர் வாடகத்தை நேர்படையாக்கிறீரே சுழட்டி வீரத்து பிடித்து இறக்கி பிடத்தடையே சுழட்டி வீரத்து பிடித்து இறக்கி பிடத்தடையே
வைத்து நீக்கப்பட தெரியும். கோடுமல கோரமுக வேவப்பட்டர் கூலி போலி கூறுவது வேண்டறியே. கோடுமல கோரமுக வேவப்பட்டர் கூலி போலி கூறுவது வேண்டறியே. கிழத்த சடத்தை குறைத்து குறைத்து புதைத்திடுவீர். குறைத்து குறைத்து புதைத்திடுவீர். நான்கு வதனங்களுடைய பெரும்பாவனால் ஆக்கப்பட்ட 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவ வேதங்களுக்கும் சங்கார கர்த்தராகிய சிவபெருமான் எனக்கெட்ட கட்டளைப்படி லாலாயவகம், பூவாலயம், அக்கினி குண்டம், இரும்பு சம்பம், தேன், செய்யான் போட்டு சச்சத்துக்கு அட்டக்குழி, அறக்குழி, எண்ணெய் ஆட்டக்கூடிய சக்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு கரடி, புலி, சென்றாய் போன்ற கிங்கர்களுடைய முகத்தை கொண்டு ஈட்டி, சூழம், பாசம், கட்டார கோடாரி போன்ற ஆயுதங்களை கொண்டு 4448 வியாதிகளை கொண்டு அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப என்னுடைய ஆக்கரைகளை கொடுத்து வருகிறேன். சற்றே நாயந்தவரை நடப்பேனானால் இந்த பயிர் காப்பினால் தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த மலை பாரமானது என்னுடைய சரசலை விழுந்து இந்த ஓடுகிற அக்கினி ஆற்றிலே ஆழ்த்து விடும் என்பதற்கு ஆற்றப்படையில்லை. நீதி அனுபவம் என்னுடைய செங்கோல் அனுபவம் சிறப்பான என்னுடைய ராஜ்ய பாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று என்னுடைய முப்பட்டணம் வந்து சேரக்கூடியவர்கள் யார் என்று அறிய வேண்டும். அறிவதற்கு முன்பாக கிங்கர்களை அழைத்து சித்திரகுப்தரை அழைத்து வரும்படி ஆணையிடுகிறேன். அழைத்து வருகிறேன் கிங்கர்களை. ஆமா, அப்புறம் பார்த்தா நிறைய உட்காந்துருந்தீங்க காணோம். எல்லாரும் வந்து இந்த நாடகத்தை பார்க்கணும் நீங்க அவசியம். ஆமா ஆமா, படுத்திருந்தாலும் கூட பரவாயில்ல, எந்திரிச்சு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடகம் இது. இந்த நாடகத்தினுடைய சாராம்சாரம் என்னவென்றால்,
யமதர்மன் தோற்றம். ஒரு மனிதன் உயிருடன் யமனை பார்த்த மனிதன் யாருமே கிடையாது. உயிருடன் யாராவது யமனை பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. எந்த ஜீவராசிகளையும் பார்க்க முடியாது. இந்த முக தோற்றத்தை நீங்கள் இந்த உருவத்தை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு பிடித்த தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும். பார்த்தாலே விலகும். இந்த தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு அந்த தோஷம் விலகும். காரணம், யாருக்கு தெரியாத ஒரு உருவம் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. அதனால் இந்த தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் நீங்கள் படுத்திருந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு வந்து இந்த தோற்றத்தை பாருங்க. தர்மருக்கு நான் அருளை கொடுத்து வாழ்த்தி பாசத்தாலையும் சூலத்தாலையும் அவருக்கு சொர்க்கத்தில் அமர வைக்கப் போகிறேன். அதுபோல நீங்க எல்லோரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு நீண்ட ஆயுளை பெற்று தருவதற்கு இந்த பாசத்தையும் சூலத்தையும் அருளை பெற்று செல்ல வேண்டும். அதனால் நீங்க யார் படுத்திருந்தாலும் பரவாயில்ல, எலிப்புட்டு எல்லாருமே கூட்டி வந்து உள்ள உட்கார வைங்க. பாதி பேத்த காண அத்தோடு இந்த உருவத்தை பார்த்துட்டு போயிடக்கூடாது, மோட்சம் கிடைக்காது. அதனால நீங்க எல்லாருமே உட்கார்ந்து கதிரவன் உதயமாக வரையிலும் அந்த கதை முடிவு வரையிலும் பார்த்து அப்புறம் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் தர முடியும். அதனால நீங்க எல்லோரும் வந்து நாடகத்தை பார்க்கும்படி உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கதையை தொடர்கிறேன். அடேக்குகிறீர்கள் அரிப்பல்லா துன்புகா ஓடோடி வர வேண்டும். அழைத்த குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். அடே கேட்கிறீர்கள், ஓடி வர வேண்டும். விக்கிறதா 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 வத்தகா விட்டதத்தி பட்டதத்தி விட்டதத்தி விக்கிறதா உகர்சிங்க விக்கிறதா வத்தகா தேவிதுண்ட வெங்கட விக்கிறதா வத்தகா விக்கிறதா 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 வத்தகா விட்டதத்தி பட்டதத்தி விட்டதத்தி வத்தகா விக்கிறதா உகர்சிங்க விக்கிறதா வத்தகா தேவிதுண்ட வெங்கட விக்கிறதா வத்தகா விக்கிறதா குடிதிரே துருட்டு வக்கதா வீர சோர வீர கோர ஆரவார வக்கதா அழைத்து வர வேண்டும். சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை அழைத்து வர வேண்டும். Hey!
சித்திரகுப்தா, ஐயா, சற்று தாமதமாக வந்திருக்கிறாய், என்ன காரணம்? நான் பல கணக்கு வழக்குகளை இன்று எமபுரிக்கு வர வேண்டிய உயிரினம் யாருடையது, எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து கொண்டிருந்தேன் சுவாமி. கணக்கு வழக்கு பார்த்தாயா? உண்மைதான். உண்மையை சொல். ஐயோ, நான் எங்கும் கணக்கு பார்க்கறதில்லை. இங்கே விட்டு இதில் மட்டும்தான் கணக்கு, கண்ணும் கருத்துமாக கணக்கை பார்ப்பேன். சித்திரகுப்தா, ஐயா, கணக்கு வழக்கை பார்த்தேன் என்று சொல்வதை விட தன்னுடைய தாய் தந்தையை நேசித்து வணங்கி விட்டு வருவதற்கு கூட சற்று காலதாமதமாக இருக்கக்கூடும். தாய் தந்தையும் வணங்கினேன். தாங்கள் இடக்கூடிய இந்த செப்பனர் செய்யக்கூடிய பணியையும் சற்று ஆராய்ந்து வந்தேன். அப்படியா? சரி, நாம் சிறப்பாக நம்முடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்போ சிறப்பு. தந்தை சிவபெருமா நமக்கிட்ட கட்டளைப்படி செங்கோல் அலுவாபலும் நீதி அலுவாபலும் சிறப்பான நம்முடைய ராஜ்ய பாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய எமப்பட்டணம் வந்து சேரக்கூடியவர்கள் யார் என்று சொல்ல வேண்டும்? சித்திரகுப்தா, ஐயா, இன்று மீனாக்கினைக்குள்ளாக இருக்கின்ற இசை கொள்ளாதவர் எல்லாமே மீனாக்கினைக்குள்ளாக இருக்கின்ற இசை கொள்ளாதவர் எல்லாமே எல்லா விசாரித்து தக்கத்தனரையும் எல்லாரையும் கொண்டு சேர்ப்பாயிங்கே. சித்திரகுப்தா, ஐயா, இன்று நம்முடைய ஆக்கணைக்கு கட்டுப்பட்டவர் யார்? நம்முடைய எமப்பட்டணம் வந்து சேரக்கூடியவன் யார்? இதோ தாங்கள் கேள்விக்கு உடனே யார் வர வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றேன். ஐயனே, பார்த்து சொல். அப்படி ஆகட்டும், சற்று இருங்கள். மணப்பாறையில் கடப்பாறை வாங்கியது கடப்பாறையா? 150. பழனியில் இளநி வாங்கியது 86. 86 ரூபாயா? சுப்புக்கு டீ கப்பு வாங்கினது 45. ஐயோ, என்ன கணக்கு? எல்லா கணக்கையும் ஒன்றாக எழுதி வைத்து விட்டேன். அட பாவி, இவ தர்மராஜன் பார்த்தால் என்னையும் சேர்த்து எவ்வளவு அழைத்து சென்றாலும் சென்று விடுவார். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஓ, இதிலே அடுத்த பக்கம் பார்ப்போம். அடுத்த பக்கம் பாரு. ஓ, இப்பொழுதுதான் நம் செங்கணக்கு வந்திருக்கின்றது. செய்யாம இருக்கிற கணக்கு தான் அந்த கணக்கு. அந்த கணக்கா? ஆமா. சரி சரி சரி. இளநீ கடப்பாறை கப்பு. ஐயோ ஐயோ, வேண்டாம், அந்த கணக்கை கொடுத்தால் கோபம் கொண்டு நம்மையே சபித்து விடுவார். ஐயா, இன்று நம்முடைய எமப்பட்டணம் வந்து சேரக்கூடியவன் யார்? கண்டேன். புரட்டி ஏட்டை புரட்டி பார்க்கின்ற பொழுதுதான் யார் வர வேண்டும் என்பது தெரிகின்றது. அரசே, யார் வர வேண்டும்? பூலோகத்திலே நம் கணக்குப்படி பார்க்க போனால், சித்திரகுப்தனின் அரிய கணக்குப்படி பார்க்க போனால் பூலோகத்தில் மிக இன்றியமையாத பொருள் ஒருவன் பசியை அடக்கக்கூடியது இறைவா. அப்படி பசியை அடக்குவதற்கு பிறக்கின்ற குழந்தைக்கே பசியை அடைக்கக்கூடியது பால். பால். இந்த பாலை கறக்கின்ற பால்காரன் இருக்கின்றான் அல்லவா? பால்காரன். ஆமாங்க. ஆமா. அவன் அந்த பால் கறக்கக்கூடிய நேரத்திலே தான் பசுவின் மாட்டில் இருக்கக்கூடிய பாலை அது இட்டு ஈன்ற கண்ணுக்கும் கன்றுக்குட்டிக்கும் கூட கொஞ்சம் கூட விடாமல் கைமுட்டி போட்டு கறக்கின்றான். கையால் முட்டி பாலை கறந்திருக்கிறார். ஆமா, சரி. அது இறந்து விட்டது, அப்பவும் விடவில்லை. எது? கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி இறந்து விட்டது, அப்பவும் விடவில்லை. சரி. பால் தரவில்லை பசி என்று சொல்லி ஓஹோ, அந்த கன்றுக்குட்டியின் தோலை அநியாயமாக உரித்து அதை சித்திரவதை செய்து அதை மூட்டி உள்ளே வைக்க போரை உரித்து அதை பக்கத்தில் பொம்மையாக வைத்து கறக்கின்றார்கள். பசுவை ஏமாற்றி. ஆமா, பெரும் குற்றம், பெரும் குற்றம். பாலை கறந்திருக்கிறார். அப்படி கறந்த பாலை என்ன செய்தார்? கறந்த பாலை கொண்டு போய் 1 லிட்டருக்கு 4 லிட்டர் தண்ணி, அதுவும் பத்தவில்லை என்றால் பேராசை கொண்டவன் மறுபடியும் 1 லிட்டர் தண்ணியை விடுகின்றான். 1 படி பாலிலே 4 லிட்டர் தண்ணியை கலர்ந்து விற்பனை செய்திருக்கிறார். அப்படி விற்பனை செய்த பாறையை யார் வாங்கியது? தாய்மார்கள் வாங்கி தன்னுடைய பெற்ற ஈன்ற குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது குழந்தைகள் குடித்து விட்டு வயிறோட்டம், வாட்டோட்டம், நோய் நொடி பிணி அதை வைத்து நம்மை கேட்காமல் நம்ம உலகத்திற்கு தயாராக வர காத்திருக்கின்றார். சித்திரகுப்தா, கறந்த பாலை என்ன செய்தார்? பச்சைகளை குழந்தைகளுக்கு கொடுத்து விற்பனை செய்திருக்கிறார். அப்படி விற்பனை செய்த பாலை
பச்சை இளம் குழந்தைகள் வாங்கி அருந்திய காரணத்தினால் நம் கணக்கு- உயிரிழப்புக்கே காரணமாக இருந்திருக்கிறார் இந்த சண்டாளன். அவர்கள் எல்லாம் நம் கணக்கிலே வரவில்லை. சித்திரகுப்தா, ஐயா, இவனுக்கு சரியான தண்டனை வழங்கியே தர வேண்டும். ஆகட்டும். அந்த கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவன், கன்றுக்கு பாலை விடாமல் கறந்த காரணத்தினால் கன்று குட்டி இறந்து விடுகிறது. இறந்து விட்ட கன்று குட்டி இவன் சும்மா விட்டு வைக்கவில்லை. ஆமாம், அந்த இறைச்சி எல்லாம் அகற்றிவிட்டு அந்த தோளிலே பிள்ளை துணித்து மீண்டும் கன்று போல் தயார் செய்து பசுவை ஏமாற்றி கையால் முட்டி பாலை கறந்திருக்கிறார். கறந்த பாலை ஒரு மணி பாலில் 4 மணி தண்ணீர் கலந்து விற்பனை செய்திருக்கிறார். அப்படி விற்பனை செய்த பாலை பச்சையில குழந்தைகள் வாங்கி அருந்திய காரணத்தினால் உயிரிழப்புக்கே காரணமாக இருந்திருக்கிறார் இந்த சண்டாளன். அப்படிப்பட்டவனுக்கு சரியான தண்டனை இங்கே கொடுத்தாக வேண்டும். இழுத்து வந்த பாவியை பார்ப்போம். இதோ அழைக்கிறோம். என்ன செய்கிறான்? உன்னிடம் பால் கறக்கிறானா? என்னை பார்த்தா என்னடா எரும மாட்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்த கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கண்ட சொன்னாமாக வெட்டி வெட்டி அவன் காக்கைகளுக்கு கரை கொடுங்கள். வெட்டி வெட்டி அவனை காத்த கலவுக்கு இறை கொடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கண்ட சொன்னாமாக வெட்டி வெட்டி அவன் காக்கைகளுக்கு இறை கொடுங்கள். சித்திரகுப்தா, ஐயா, கண்டதுண்டமாக வெட்டி காக்கை கலிகளுக்கு இரையாக போட வேண்டும் அந்த சண்டாளன். அப்படியே கிங்கிலியரிடம் ஆணையிட்டு விட்டேன், செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரபு. கிங்கிலியரிடத்தில் எடுத்து கூறி இட்ட பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அப்படியே எடுத்துரைக்க அவனை அழைத்து கொண்டு